ஹாய், ஐம் ஜானி, லாக்டேஷன் கவுன்சிலர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய தாய்மார்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, குழந்தை ரொம்ப அழக விட்டு அதுக்கப்புறம் பால் கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்கள் பாலே குடிக்க மாட்டாங்க. ரொம்ப விக்ரஸாக அழுந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க மார்பு பக்கத்தில் கொண்டு போய் வைப்பீங்க, குடிக்க மாட்டாங்க, கத்துவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை ஆரம்ப ஸ்டேஜில் பசியாக இருக்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும், எங்கள் குழந்தைக்கு அளவிடாமல் பால் கொடுத்துக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு குழந்தை நான் பசியோடு இருக்கேன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணும். நம்ம தலையெல்லாம் ஆட்டி ஆட்டி பார்க்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வாய் பக்கம் நீங்கள் குழந்தையோட கை எந்த பக்கம் போகுதோ, வாய்க்கிட்ட எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம்லாம் குழந்தை திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. குழந்தை எந்திரிச்சு முழிச்சு பார்ப்பாங்க. அந்த டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, குழந்தை பசியோடு இருக்காங்க, பசி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த ஸ்டேஜை விட்டுட்டீங்க, அடுத்த ஸ்டேஜில் நான் பசியோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பசியோடு இருக்கேன்னு குழந்தை காட்டும். என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபிசிக்கல் மூமெண்ட் கையை காலை ரொம்ப ஆட்டுவாங்க. ப்ளூட்டிங் ரிஃப்ளெக்ஸ், நீங்கள் குழந்தை கையை கொண்டுட்டு போய் வாயில் வச்சு சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த டைம்லேயே ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா குழந்தை அவங்கக்கிட்ட மார்பில் லேட்ச் பண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அதையே விட்டுட்டிங்க அப்படின்னா தான் லாஸ்ட்டு ஸ்டேஜ். நான் ரொம்ப பசியோடு இருக்கேன், எனக்கு பாலை கொடு அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ரொம்ப விக்ரஸாக அழுவாங்க, ரொம்ப ஆக்டிடியூட் காட்டுவாங்க. பேபி ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் கத்த விடுவீங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது.